திருமந்திரம் குழுவில் உள்ள அன்பர்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களையும் ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்களையும் வாழ்வியல் சம்பந்தமான விஷயங்களையும் அவ்வப்பொழுது எது தேவையோ அதை சொல்லிட்டு வரோம். இப்போ வரன் தேடுவது எப்படி, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன்னு சொல்லி ஏற்கனவே பதிவு போட்டிருக்கேன். அதுல இன்னாருக்கு இன்னார் என்று நிச்சயிக்கப்பட்ட துணையை எப்படி நாம் தேர்ந்தெடுப்பது, ஜாதக ரீதியாக என்ன அம்சம் இருக்கிறது, எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறோம். அதுக்கு பிறகு திருமண வாழ்வில் இணைந்த பிறகு அவர்கள் காலத்தை வென்று கருத்தொருமித்து வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றுதான் நீ சிந்திக்க போகிறோம். ஏனென்றால் சில சமயங்களில் நாம் படிக்கக்கூடிய செய்திகளும் பார்க்கக்கூடிய செய்திகளும் திருமண முறிவு காரணமாக விவாகரத்து பெறுவர்களுடைய எண்ணிக்கை தினந்தோறும் சமூக வலைத்தளங்கள் வந்து கொண்டும் இருக்கிறது. பழைய காலங்களில் எல்லாம் பார்த்தீர்களே ஆனால் மனமுறிவினால் விவாகரத்து பெறுவர்கள் எண்ணிக்கை விரல் விட்டு எண்ணக்கூடியதாக இருக்கும். இன்று அப்படி இல்லை. அந்த செட்டிலிங் பீரியட் முடிவுறதுக்குள்ளேயே சில பேர் விவாகரத்துக்கு போயிடுறாங்க. அப்போ திருமணத்தை பற்றிய சரிதான புரிதல் இல்லையா இந்த இளைய சமுதாயத்துக்கு அப்படின்னு ஒரு பயம் ஏற்படுது. இரண்டாவது, திருமணத்தை பற்றிய சரிதான புரிதலை பெற்றவர்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலையா? அப்போ இதுல ரெண்டு பேருடைய பங்கு இருக்கு. பெற்றவர்களுடைய பங்கு என்ன, அல்லது அந்த கணவன் மனைவியினுடைய பங்கு என்ன, அவர்கள் எப்படி இந்த குடும்ப வாழ்க்கையை அணுக வேண்டும் என்று சிந்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா விவாகரத்து பெறுவர்களுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும். அதனால இரண்டு குடும்பங்களும் பாதிக்கப்பட்டு, பிள்ளைகள் பிறந்தால் பிள்ளைகளும் பாதிக்கப்பட்டு, இறுதி வரை அந்த விவாகரத்து ஆனவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் பலவிதமான கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. தாயினுடைய அன்பையோ அல்லது தகப்பனுடைய அன்பையோ இழக்க நேரிடுகிறது. ஆக இந்த செய்திகள் எல்லாம் ஆரோக்கியமானதாக இல்லை. ஒவ்வொரு முறையும் விவாகரத்து பற்றிய செய்திகளை சமூக வலைத்தளங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் பார்க்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது. இந்தியா ஒரு புண்ணிய பூமி, ஆன்மீக பூமி. அத்தகைய இந்தியாவில் இப்படி நடக்கிறதா? அப்படி என்றால் அதை தடுப்பதற்கு உள்ள பொறுப்புணர்வு பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் எந்த அளவு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவதாக அதற்கு தெளிவான ஒரு மனநிலையுடன், தெளிவான ஒரு சித்தாந்தத்துடன் திருமண வாழ்வில் நுழைய வேண்டும். நம்மளுடைய இந்திய தர்மத்தின்படி ஒருவனுக்கு ஒருத்தி அல்லது ஒருத்திக்கு ஒருவன் என்பதுதான் உண்மை. இத்தகைய மனநிலையுடன் நம்ம திருமண வாழ்வை இணைய வேண்டும். திருமண வாழ்வையை பொறுத்தவரையில் நோ செகண்ட் இன்னிங்ஸ், ஒன்றே ஒரு இன்னிங்ஸ் தான் உண்டு என்பதை உணர்ந்து நாம் அதில் என்றப்பான் ஆக வேண்டும். அந்த மனநிலை பெற்றோர்களுக்கும் இருக்க வேண்டும், திருமண வாழ்வில் இணையக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்க வேண்டும். ஒன்னே தாங்க இந்த பிறவில ஒரே ஒரு துணைதான் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் போகணும். அப்படி இருந்தால்தான் நம்ம ஒரு தெளிவான சிந்தனையுடன் நாம் இருக்க முடியும். ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவனுங்க தெளிவான சிந்தனையில இருக்கணும். ரெண்டாவது நிமிஷம் கிடையாதுங்கிற முடிவோட போனோம்னா தான் நம்ம ஏற்படுத்தப்பட்ட வாழ்க்கையில நிலைத்து நிற்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு இருக்கும். எதுக்கெடுத்தாலும் உடனே சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் புரிஞ்சுட்டு போய் அடுத்த கல்யாணத்தை பார்க்கறதுங்கிறது நம்ம இந்து தர்மத்துக்கு ஏற்றதல்ல. அப்ப இந்த சித்தாந்தத்தை மனசுல வச்சுக்கிடுங்க. எதிர்பாராத விதமாக ஏதேனும் சம்பவங்கள் ஏற்பட்டு அப்பொழுது இரண்டாவது வாழ்க்கைக்கு போறதுங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் தனிப்பட்ட முறையில தங்களுடைய சகிப்புத்தன்மை இல்லாம ஈகோவுனால பிரியறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு நம்ம என்னதான் காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். விட்டு கொடுத்து போறதுக்குரிய மனப்பான்மையை இளமை காலத்திலிருந்தே வளர்த்துக் கொள்ள வேண்டும்.
விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கணும். நம்மளுடைய எண்ணத்திற்கு 100% அதே எண்ணம் உள்ள ஒரு மணமகனோ மணமகளோ கிடைக்கிறது கஷ்டம். அப்படி என்றால் அது வேற உயிரா எப்படி இருக்க முடியும்? அதனால நீங்க நினைச்சதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆணோ நினைச்சதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணோ கிடைக்கணும்னு யாருமே எதிர்பார்க்க கூடாது. குணநாடி குற்றமு நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். ஒருவரிடம் உள்ள நல்ல குணங்களை எல்லாம் பார்க்க பழகிக் கொள்ள வேண்டும். ஒரு ஆண் இருக்கிறான் என்றால் அவன்கிட்ட நல்ல குணங்களை எல்லாம் பார்க்கணும். அவன்கிட்ட உள்ள கெட்ட குணங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு பெண் இருக்கிறாள் என்றால் அவர்கள் நல்ல குணங்களை எல்லாம் பார்க்க பழகிக் கொள்ள வேண்டும். கெட்ட குணங்களையே பார்த்துக்கிட்டு வேண்டாத குணங்களை எல்லாம் பார்த்து சண்டை போட்டு இருக்க கூடாது. இந்த மனப்பான்மை ரொம்ப முக்கியம். முதல்ல ஒருவனுக்கு ஒருத்திங்கிற சித்தாந்தத்தை மனசுல வைக்கணும். ரெண்டாவது விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையுடன் குடும்பத்துல அணுகணும். சரி, தினந்தோறும் அன்றாட நிகழ்வுகள்ல ஏதேனும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றார். ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். கணவன் மனைவிக்கு இடையே வரக்கூடிய ஊடல் காமத்திற்கு அதிகமாக இன்பம் சேர்க்கக்கூடியது. அதன் பின்னால் சேர்க்கக்கூடியது அதோட இன்பமானது. அதனால ஊடல் வரத்தான் செய்யும். அந்த ஊடலையே பெரிதாக்கி மணமகன் வீட்டார் ஒரு பக்கமும் மணமகள் வீட்டார் ஒரு பக்கம் நின்று கொண்டு பட்டிமன்றம் மாதிரி நீயா நானா என்று போட்டி போடக்கூடாது. அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் யாருடைய நிலைப்பாடு சரி யாருடைய நிலைப்பாட்டு தவறு என்று பார்த்து சரியான நிலைப்பாட்டில் உள்ளவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இப்படியெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னா நம்ம அந்த மனமுறிவை தடுக்கலாம். அதுக்காக தான் இந்த சிந்தனை, இந்த என்னுடைய பதிவு அதுக்கு தான். அதிகமான மனமுறிவு வருதுன்னா நம்ம இந்து தர்மத்தை சரியாக பின்பற்றலைன்னு தான் அர்த்தம். இணைக்கரம் பற்றிய வைகல்வாய் இந்த இப்பிறவியில் இன்னொரு மாதரை சிந்தையாலும் தொடேன் என்ற செவ்வரம் தந்த வார்த்தை திருச்செவி சாற்றுவாய் அப்படின்னு சீதா பிராட்டி அனுமான்கிட்ட போய் ராமனுடைய நினைவுகளை பூரா நான் ஞாபகம் வச்சுக்க ராமன்கிட்ட சொல்லுன்னு சொல்றாரு. ராமன் என்ன செஞ்சாரு? கல்யாணம் ஆகும்போது இந்த பிறவில நான் இன்னொரு பெண்ணை மனசாலோட தொடமாட்டேன்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட தர்மம் தான் நம்மளுடைய இந்து தர்மம். நம்ம அதைத்தான் பின்பற்ற வேண்டும். சின்ன சின்ன பிணக்குகளுக்காக வேண்டி சண்டை போட்டுக்கொண்டு உடனே மனமுறிவுக்கு போகக்கூடாது. அடுத்த வாழ்க்கையை நோக்கி போகக்கூடாது. எதிர்பாராத காரணங்களால் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு நான் இதை கொண்டு வரல. நீங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை வருது. இப்பெல்லாம் அதை பெற்றோர்கள் தான் தங்களுடைய மேற்பார்வையில அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஒவ்வொரு இளம் தம்பதிகளுக்குமே செட்டிலிங் பீரியடுக்கு சில மாசங்களோ சில வருடங்களோ ஆகும். சில பேர் வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு 6 மாசங்கள் ஆகும். சில பேர் வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு 1 வருஷம் ஆகும். சில பேருக்கு 2 வருஷங்கள் ஆகும். அது வரைக்கும் கூட காத்திராமல் உடனே குடும்ப நல கோர்ட்டுகளுக்கு போய் உடனே விவாகரத்துக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஒருவனுக்கு ஒருத்திங்கிறத ஏற்றுக்கொள்ளுங்க. விட்டு கொடுக்கக்கூடிய பழகுங்க. பழகியாச்சுன்னா உங்களுக்கு இந்த மனமுறிவு பத்தி எண்ணமே வராது. பிறகு ஆண்களுக்குள்ள பொறுப்பு என்ன, பெண்களுக்குள்ள பொறுப்பு என்ன? இது ரொம்ப முக்கியமானது. ஆண்களுக்கு மது மாது புகைப்பழக்கம் இல்லாம இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி குணங்கள் இருந்ததுன்னா எந்த பெண்ணும் இணைந்து வாழ முடியாது. அப்போ நீங்க மது மாது புகைப்பழக்கங்களை விட வேண்டும். ஆண்கள் பிள்ளைகளுக்குரிய பொறுப்புணர்ச்சிக்காக வேண்டி இதை சொல்றேன். பிரண்மனை நோக்கா பேராண்மை சான்றோருக்கு அரணன்றோ ஆன்றவளுக்குன்னு வள்ளுவர் சொல்றார். பிரண்மனையை நோக்காததான் பேர் ஆண்மைங்கிறார். ஒருத்தன் ஆண்மகன்னா இளவட்டக்கல்ல தூக்குறதுல உள்ள ஆண்மையை நிரூபிக்க வேண்டியதில்லை. அவன் தன் மனைவியை தவிர மற்ற பெண்களை பார்க்காமல் இருக்க வேண்டும். பார்த்தாலும் சகோதரியாக பார்க்க வேண்டும். அவன் தான் பேராண்மையுடையவன். அந்த மாதிரி வாழ பழகுங்கள். மது பழக்கத்தை விடுங்கள். புகைப்பழக்கத்தை விடுங்கள். இந்த பழக்கங்களை எல்லாம் விட்டு போயிட்டா வீட்டுல சண்டைகளே வராது. ஆண்கள் செய்ய வேண்டியது. பெண்கள் செய்ய வேண்டியது என்ன? பழங்காலத்துல சொல்லி வச்சிருக்காங்க. அதுல பூராமே நம்ம தவறு, அது பூரா இந்த காலத்துக்கு ஏற்றவில்லைன்னு ஒதுக்கி விடக்கூடாது. அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்னு 4 குணங்களை பெண்களுக்கு ஒதுச்சிருக்காங்க. அச்சப்பட வேண்டிய விஷயங்களுக்கு அச்சப்படணும். அச்சப்பட வேண்டிய விஷயங்கள்னா என்ன?
தனியாக செல்ல வேண்டிய இடங்களுக்கு தான் தனியாக செல்லணும். எல்லா இடங்களுக்கும் தனியாக செல்லணும்னு நினைக்க கூடாது. அஞ்சுவது அஞ்சாமை பேதமே, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். அறிவான பெண்கள் என்ன, பயப்பட வேண்டிய விஷயங்களுக்கு பயப்படுங்க. நீங்க துணையோடு போக வேண்டிய இடங்களுக்கு துணையோடு போங்க, தனியாக போக வேண்டிய இடங்களுக்கு தனியாக போங்க. எல்லா இடங்களுக்கும் நீங்களே பெண் உரிமை என்று சொல்லி தனியாக போய் கொண்டு சிக்கலில் மாட்டிவிடக்கூடாது. அச்சம், மடம், சில விஷயங்களை நீங்க தெரிந்து கொள்ளாமல் இருப்பதே நல்லது. தெரிந்து கொள்ள வேண்டாத விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். இயற்கையிலேயே நாணப்பட வேண்டிய விஷயங்களுக்கு நாண வேண்டும். பேச வேண்டிய வார்த்தைகளை தான் பேசணும், பேசக்கூடாத வேண்டியதை பேசக்கூடாது. பயிர்ப்பு என்றால் பிற ஆண்களை பார்த்த உடனேயே நமக்கு ஒவ்வாத தன்மை வர வேண்டும், அதான் பயிர்ப்பு. இந்த மாதிரி குணங்களை எல்லாம் பழங்காலத்தில் வகுத்து வரையறை செய்து வைத்திருக்கிறார்கள். ஆண்கள் மது மாது புகைப்பழக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும். பெண்கள் அச்சம், மனம், நாணம், பயிர்ப்பு உள்ள குணங்கள் உடையவங்களாக இருக்க வேண்டும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இப்படி எல்லாம் சொன்னால் ஏன் விவாகரத்து வரப்போகிறது? எல்லா விதத்திலும் நாம் சொல்வதையெல்லாம் கேட்க வேண்டும் என்று பெண்ணோ ஆணோ நினைக்க கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுது யாரேனும் ஒருவர் பொறுத்து போக வேண்டும். அப்படி போகக்கூடிய சூழ்நிலை வந்தால் மனமுறிவு ஏற்படாது. இதற்குத்தான் ஒரு பாடல் வைத்திருக்கிறார்கள். பொறுமையிலே பூமகளாய், கொண்ட பேரளவில் திருமகளாய், பசியில் அமுதளிக்கும் அன்னையாய், அறிவை உரைப்பதில் அமைச்சனாய், ஊழியத்தில் பணிப்பெண்ணாய், காதல் அரவணைப்பில் கணுகையுமாய் இருப்பவள் எவளோ அவளே உளமார்ந்த குலமகளாம். இந்த மாதிரி எல்லாம் வாழ பழகிக் கொள்ளுங்கள். கணவனுக்கு எல்லாமுமாக இருங்கள். நீங்கள் கணவன்மார்கள் மனைவிக்கு எல்லாமுமாக இருங்கள். இரண்டாவது இன்னிங்ஸ் என்பது கிடையாது என்பதை மனதில் வைத்துக் கொண்டு இல்லறத்தில் நுழையுங்கள். ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன். விட்டு கொடுத்து போங்கள். வீண் ஈகோவிற்காக வேண்டி மணமகன் வீட்டார் ஒரு பக்கம், மணமகள் வீட்டார் ஒரு பக்கம் என்று சண்டை போடாதீர்கள். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கண்டு இணைந்திருங்கள். இதெல்லாம் முக்கியம். ஆண்கள் மது மாது புகைப்பழம் இல்லாதவர்களாக இருங்கள். இது எந்த பெண்களுக்குமே பிடிக்காத ஒரு குணம். அதே மாதிரி பெண்கள் அச்சமடம் நாணம் பயிர்ப்புள்ளவர்களாக இருங்கள். எந்த விஷயத்தில் உங்களுக்கு விவாதங்கள் வந்தாலும் யார் பக்கத்தில் நியாயம் இருக்கிறதோ அவர் சொல்வதை மற்றவர்கள் கேட்டு வாழ பழகுங்கள். பெற்றோர்களும் அதே மாதிரி அறிவுரை வழங்குங்கள். இந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்தால் திருமணம் மனமுறிவை தடுக்கலாம். திருமண மனமுறிவை தடுப்பது ஆண் பெண் இருவர் கையிலும் அவர்கள் வழிநடத்தக்கூடிய பெற்றோர்கள் கையிலும் இருப்பது என்பதுதான் உண்மை. முடிந்த அளவு நாம் இந்து தர்மத்தை கட்டி காப்போம். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற மரபில் வாழ பழகுவோம். நாம் இந்திய தாம்பத்தியத்திற்கு பெருமை சேர்ப்போம் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.